Praise the Lord. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை பார்க்கிற ஜனங்கள் மல்கியா 3:11 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களை பார்க்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்பார்கள். உங்கள் நிமித்தம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படுவதாக. உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய ஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆசீர்வாதத்தில் வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்க்கை. வேத புத்தகத்திலே நமக்கு முன்னோடியான நபர்கள் இந்த ஆசீர்வாதத்தில் வாழ்ந்தார்கள். எபிரேயர் 6 அதிகாரம் 1-8 வரை உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நமக்கு முன்னே வாழ்ந்தவர்கள் நம்மை காட்டிலும் ஆவிக்குரிய விதத்தில் ஒரு அற்புத வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். பைபிள் சொல்லுது, இனிவரும் உலகத்தின் பலனை அவர்கள் வாழும் பொழுதே அனுபவித்தார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள், ஆனால் 1000 வருட அரசாட்சியின் வாழ்வை இந்த பூமியிலே அவர்கள் அனுபவித்தார்கள். அப்படியானால் அந்த தேவ மனிதர்களைப் போல நாமும் தேவனுடைய மகிமையில் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களில் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதங்களில் வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து தான் இன்றைக்கு நாம் வேதத்தில் பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நாம் கவனிக்க வேண்டும். நமக்கு முன்னே வாழ்ந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று வேதம் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அப்படிப்பட்ட நபர்களில் ஒரு நபர் தான் யோபு. யோபு எந்த காலத்தில் வாழ்ந்தார்? அவர் எங்கு வாழ்ந்தார்? அவர் கிறிஸ்தவரா அல்லது யூதரா, ஆபிரகாமின் வழித்தோன்றலா என்பதை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தது போல என்னை 1000 மடங்கு அவரால் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதை நான் ஆழமாக நம்புகிறேன். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் நமது வாழ்வில் நிறைவேறும்படியாய் இயேசு பலியானார். எனவே வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே கல்வாரியிலே நிறைவேற்றப்பட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு அவர் நீதியாக எண்ணினார் என்ற அந்த வேத வாக்கியம் கல்வாரியிலே நிறைவேறினதாக யாக்கோபு எழுதுகிறார் 2 அதிகாரத்தில். வேத வாக்கியங்கள் நிறைவேறப்பட்டது. இங்கே ஈசாக்கு நமக்கு இயேசு. இயேசு கொல்கதாவிலே, கெத்சமனையிலே, கல்வாரியிலே பலியானபடியால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேறப்பட்டது. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. உன்னை பார்க்கிறவர்கள் உன்னோடு கர்த்தர் இருப்பதை காண்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர்தான் யோபு. யோபுவின் வாழ்க்கையிலே கர்த்தரின் ஆசீர்வாதங்களை 3 வகையாக பிரிக்கிறோம். முதலாவதாக யோபு 1 அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, யோபு தேவனுக்கு பயந்ததினால் அவன் பெற்ற ஆசீர்வாதம். தேவனுக்கு பயந்ததினால் அவன் பெற்ற ஆசீர்வாதம் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 மாடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளும் தங்களோடு கூட போஜனம் பண்ணும்படி அழைப்பிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, 7வது வசனம், 8வது வசனம், 10வது வசனத்தை எல்லாம் பாருங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, 6வது வசனம், ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள்
நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெல்லாம் உலாவி அதிலே சுற்றி வருகிறேன் என்றான். கிறிஸ்தவ வாழ்க்கை சுற்றுவது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிவதே கிறிஸ்தவ வாழ்க்கை. சுத்துவதை நிறுத்தி தேவனுடைய பாதத்தில் அமருங்கள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியை சிறக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நீங்க வேத புத்தகம் முழுவதும் வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டதெல்லாம் ஜெயங்கொள்ள வேண்டியவனுக்கு எழுதப்பட்ட செய்திகள். ஆனால் நிருபங்கள் ஜெயம் பெற்றவர்களுக்கு எழுதப்பட்ட செய்திகள். எனவே வேதத்தை நன்கு ஆராயுங்கள். வேதத்தை நன்கு ஆராய்ந்து பாருங்கள். சுத்துவதை நிறுத்து, தேவனுடைய பாதத்தில் அமரு. இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய்? பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு தேவையானது. அதை நாம் தியானிக்க வேண்டும். ஆவியானவர் சபைகளுக்கு எழுதினதை சபையில் இருக்கிற நாம் கட்டாயமாக அதை தியானித்து அவைகள் உள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நான் சொல்ல வர பொருளை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் ஜெயம் கொண்டவர்கள், ஜெயம் பெறப்போவர்கள் அல்ல. வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருப்பதினாலும் வேத வசனம் உங்களுக்குள் நினைத்திருப்பதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று பேதுரு எழுதினார், யோவான் எழுதினார். ஜெயம் பெற்றவர்களுக்கு அருளப்பட்ட செய்தி வேறு, ஜெயம் பெறுகிறவர்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி வேறு. ரெண்டையும் புரிந்து கொள்ளுங்க வித்தியாசத்தை. எனவே வேத வசனத்தை பரிசுத்த ஆவியானோடு வாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வெளிப்படுத்தின விசேஷத்தை அதிகமாக வாசிங்க, கர்த்தருடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. இன்னைக்கு நாம் பார்க்கிறது, கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதிலே சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணுமாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான், கவனிங்க, அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இங்கே யோபு தேவனுக்கு பயந்ததனால் அவன் பெற்ற ஆசீர்வாதங்களை வேதம் அடிக்கோடுகிறது. யோபு தேவனுக்கு பயந்ததினால் அவன் பெற்ற ஆசீர்வாதம், இது முதல் நிலை. இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோபு கடைசி அதிகாரம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 மடங்கு கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமாக அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கின் நிமித்தமும் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 6,000 ஏர் மாடுகளும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். ஹல்லேலூயா. மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும், 2ஆம் மகளுக்கு கெத்சியாள் என்றும், 3ஆம் மகளுக்கு கேரேனப்பு என்றும் பெயரிட்டான். இங்க சில ரகசியங்களை நீங்க சிந்திக்கும்படியாக நான் சொல்றேன். வேதத்தை சிந்திக்கணும் என்பதற்காக சில பதிவுகளை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, பிசாசு உங்க ஜெபத்தை கண்டெல்லாம் பயப்பட மாட்டான். நல்லா புரிஞ்சுக்காங்க. ஜெபிப்பது அவசியம். ஆனா நீங்க ஜெபிப்பதனால் பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவது இல்லை. புதிய ஏற்பாட்டின் செய்தியின்படி பிசாசை ஜெபத்தில் துரத்துவது அல்ல,
பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனை எதிர்த்தாவே போதும், அவனுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு சொன்னாரு, பிசாசை துரத்துங்கள்னாரு. பிசாசுட்ட போய் ஜெபிங்க, பிசாசு போக ஜெபம் பண்ணுங்க, அப்படி இல்லை, துரத்துங்கள். எப்படி துரத்த முடியும்? எதிர்த்தாவே அவன் ஓடிடுவான். ஏன்னா கர்த்தர் சகலவற்றின் மேலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இன்று திருச்சபையானது பிசாசு போவதற்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுகளை துரத்துங்கள். துரத்துவது வேறு, எதிர்த்து நிற்பது வேறு, அவன்கிட்ட போய் கெஞ்சுவது வேறு. ஒன்று, இதை நீங்கள் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, பிசாசு உங்க ஜெபத்து பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டான். பிசாசுக்கு அலர்ஜியை உண்டாக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்களா, உங்களிடத்துல பணம். பூமியெல்லாம் உலாவி சுத்தி வரான், யோபு மட்டும் கவனிக்கிறான். ஏன்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்ப பாருங்க, பிசாசுடைய பெரிய டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ வறுமையிலையும் தரித்திரத்திலையும் இல்லாத நிலையிலும் இருப்பது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு கோடி சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட கோடி இருக்கக்கூடாது, அதான் அவனுக்கு சந்தோஷம். நீ வாழ்நாள் முழுவதும் இதே நிலையில இருந்து ஜெபித்து, வறுமையிலும் தரித்திரத்திலும் இல்லாத நிலையிலுமே ஜெபித்து நீ பரலோகம் போகிறது அவனுக்கு பிரியம். நீ இல்லாத நிலையிலும் வறுமையிலும் தரித்திரத்தில் இருந்தா பரலோகம் போறது கூட நான் நினைக்கிறேன் அது சந்தேகம் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா வறுமை ஒரு மனிதனை கலங்க பண்ணும். வறுமை தரித்திரமும் ஒரு மனிதனுடைய கேரக்டரை மாற்றக்கூடிய வல்லமையுடையதாயிருக்கிறது. எனவே நீங்க வேத புத்தகத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, வேத புத்தகத்தை நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட பணம் இருக்கக்கூடாது என்பதிலே உங்களை விட அவன் கவனமாக இருக்கிறான். எனவேதான் நான் எண்ணத்தை கொண்டு வந்தோம், எண்ணத்தை கொண்டு போறோம், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருங்கள் என்று தவறான ஒரு போதனையை திருச்சபை புரிந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் தவறான போதனை. நீங்க உண்ணவும் ஒடுக்கவும் இருந்தால் உங்கள் வயிறும் உங்கள் குடும்பமும் தான் நல்லா இருக்குமே ஒழிய ஊழியம் ஒரு நாளும் வளர்ச்சி அடையாது. எனவேதான் இயேசு சொன்னார், ஏசாயா 35 அதிகாரம் நீங்க 15 வாசித்து பாருங்க, 32 கூட நீங்க வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, அற்புதமான வேத பகுதிகள் அவைகள். இவைகளிலே சில ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார். நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன், நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. இவைகளெல்லாம் உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவைகளெல்லாம் உங்கள் கண்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். தேவனுடைய ஜனமே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே தைரியமாக முன்னேறு. உன் கையில பணம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. உன்னுடைய கரங்களிலே தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும் தேவனுடைய சகல நன்மைகளும் இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு உதவி செய்கிறார். வேத வசனங்கள் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளையே, வேதம் அற்புதமாய் சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து ஆவி நம்மீது ஊற்றப்படும். உன்னதத்திலிருந்து ஆவி நம்மீது ஊற்றப்படும். அப்பொழுது வனாந்தரம் செழித்து வயல்வெளியாகும். தேவனுடைய நீதி, சொல்லுங்க, தேவனுடைய நீதி வனாந்தரத்திலே தங்கி இருக்கும். தேவனுடைய நீதி செழிப்பிலே தங்குகிறது. தேவனுடைய நீதி, தேவனுடைய மகிமை நீ ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அவைகள் தங்கி இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது தேவனுடைய மகிமையா இருக்கிறது. ஏசாயா 32 அதிகாரம் 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட கவனிங்க. உன்னதத்திலிருந்து ஆவி நம்மீது ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்திரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். கவனிங்க அடுத்த வரிய, செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். தேவனுடைய நீதி
வறுமையில் தங்குவது அல்ல. தேவனுடைய நீதி செழிப்பிலே தங்குவது. நீங்கள் செழித்திருப்பது தேவனுடைய நீதியாயிருக்கிறது. அப்ப யாரெல்லாம் செழிப்பு ஆசீர்வாதங்களை வேண்டாம் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய நீதியை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய நீதியை விரும்பவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய நீதி செழிப்பிலே தங்கி இருக்கும். தேவனுடைய நீதியே அது. நீங்கள் செழித்திருப்பது தேவனுடைய நீதியாக இருக்கிறது. ஆனால் பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் நீங்கள் 12ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போங்க, அதனுடைய 43வது வசனம் படிக்கிறோம் பாருங்க. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் தான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி வருகிறது. அப்ப பிசாசு அசுத்தாவிகள் வறுமையை தான் தேர்ந்தெடுக்கிறது. உங்க வாழ்க்கையில வறுமை, தரித்திரம், இல்லாதவை, பற்றாக்குறை தொடர்ந்து இருக்குமே ஆனால் அங்கே அசுத்தாவிகள் உலாவிக் கொண்டிருக்கிறது. இது ஜெபிக்கிற மனிதனை தேடுவதில்லை. யாரெல்லாம் கையில இருக்காங்களோ அவங்களதான் அது தேடுகிறது, அங்கேதான் வருகிறது. எனவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய நீதி செழிப்பிலே தங்குகிறது, பிசாசு வறட்சியில் தங்குகிறான். இன்றைக்கும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறட்சிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் அதமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். செழிப்பு தேவனுடைய நீதியா இருக்கிறது. நீங்கள் நீதியில் தங்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். முதிர் வயதிலும் கனிகளை கொடுத்து புஷ்டியும் செழிப்பாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உன் பிள்ளைகளை எதிர்பார்த்து நீ வாழ வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார். உன் பிள்ளைகளின் கையை எதிர்பார்த்து அல்லது மாத வருவாயை எதிர்பார்த்து நீ வாழும் வாழ்க்கை உனக்கு கர்த்தர் வைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிய மர கன்றுகளை போல் இருப்பார்கள். உன்னை சார்ந்துதான் உன் பிள்ளைகள் இருப்பார்களே ஒழிய பிள்ளைகளின் கையை எதிர்பார்த்து நீ வாழும்படி கர்த்தர் உன்னை வைக்க மாட்டாரு. நீ அப்படி இருக்கவும் மாட்ட. கர்த்தருடைய ஆவியானவர் உன் மீது வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இஸ்ரவேலே, உன்னை ஆசீர்வதிப்பதே பிரியம். தேவனுக்கு பிரியமானது உன்னை ஆசீர்வதிப்பது. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட தேவஜனம். இன்றைக்கு ஆசீர்வாதம் உன் பிறப்புரிமை என்பதை புரிந்து கொள். யோபு 2வது ஆசீர்வாதத்துக்குள் நுழைந்தான். அதுதான் இரட்டத்தனியான ஆசீர்வாதம். சில தீர்க்க தரிசனமான காரியங்களை உங்களோடு பேசுகிறேன். யோபு 2ஆம் அதிகாரத்துல யோபுடைய மனைவியை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோபு சொன்னதாக வேதம் சொல்லுகிறது. பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். அப்ப யோபுவின் மனைவி யாரு? பைத்தியக்காரி. நான் சொல்லட்டுங்களா? பைத்தியக்காரி பெத்த 10 பிள்ளைகளையும் கர்த்தர் ராஜ்யத்திலே உயர்த்தினார். யோபுவின் குமார்த்திகளை போல அழகுள்ளவர்கள் யாரும் அந்நாட்களிலே இந்த பூமியில இல்லையா. 42ஆம் அதிகாரத்துல யோபுவுக்கு முன்னிருந்த பிள்ளைகள் அழகா இருந்துச்சோ அழகா இல்லையோ எனக்கு தெரியல. பைத்தியக்காரி பெத்த யோபுவின் மனைவி பெத்த 10 பிள்ளைகளும் தேசத்திலே நிகரற்ற பிள்ளைகளா இருந்தது. நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, பைத்தியக்காரி பெத்த பிள்ளையே தேசத்துல அவ்வளவு உயரத்தில் இருக்குமே ஆனால் கர்த்தரை நம்புகிற உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள். எதற்கு நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? எதற்கு நீ அழுது கொண்டிருக்கிறாய்? எதற்கு நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? உன் பிள்ளைகள் அற்புதங்களாகவும் அதிசயங்களாகவும் வைக்கவில்லையா வேதம்? கர்த்தர் உன் பிள்ளைகளுக்கு நல்வழியை காண்பிப்பார். உன் பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். கலங்கிக் கொண்டிருக்காதே. என் மகள் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, என்னுடைய மகளுடைய காரியங்கள் இப்படி ஆகிவிட்டது. இல்லை, உன் பிள்ளைகள் அற்புதமாக கர்த்தர் வைப்பார். உன் பிள்ளைகளின் எதிர்காலங்கள் செழித்தோங்குவதை நீ காண்பாய். யோபு நெடுநாளாய் தன் பிள்ளைகளினுடைய சமாதானத்தை கண்டது போல உனது வாழ்க்கையிலும் தேவனுடைய சமாதானம் உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் வருவதை உன் கண்கள் காணும். அவைகளெல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறதை உன் கண்கள் காணும்.
பைத்தியக்காரி பெத்த பிள்ளையே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமே. ஆனால் கர்த்தரை நம்பி உன் பிள்ளைகளை வளர்க்கிற நீ, கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிற உன் பிள்ளைகள் தேசத்துல மகிமையா இருக்கும். தேவ ஜனமே, யோபுவின் 7 பசங்க பேர் சொல்லல, சிந்திச்சுக்கா. ஏன் பிள்ளைக பேர் மட்டும் சொல்லி இருக்கு? 3 பிள்ளைக பேர் சொன்ன வேதம் 7 பசங்க பேரை சொல்லல. ஏன்? யோசிச்சு பார். இதுக்கு விடைய நான் சொல்ல மாட்டேன். பைபிள் நீ ஆராய், அதனுடைய ரகசியங்கள் உனக்கு புரியும். தேசத்துல அழகுல சிறந்தவர்கள் அந்த பிள்ளைகளாக இருந்தார்கள். அப்ப பசங்க யோசனை பண்ணு. நான் சொல்றேன், இறுதி செய்தி என்னன்னா, 10 பைத்தியக்காரி பெத்த பிள்ளையே கர்த்தர் அப்படி ஆசீர்வதிச்சாரானா, கர்த்தரையே நம்பி கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளை கர்த்தர் கைவிடுவாரோ என்ன? இஸ்ரவேலை தேவன் ஆசீர்வதிக்க, இஸ்ரவேலர்களை தேவன் தெரிந்து கொள்ள காரணம், அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார். அதே தேவன் கர்த்தரை நம்புகிற உன் மீது கிருபை பொழியும். யோபு 2வது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அது இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டியது இதுவல்ல. இன்றைக்கு நாம் ஆழமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி, கெட்டு போகிறவனின் ஆசீர்வாதம் யோபுவுக்கு வந்தது. கவனிங்க, தெய்வ பயத்தினால் வந்த ஆசீர்வாதம் வேறு, 2 மடங்காய் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் வேறு. கெட்டுப்போருடைய ஆசீர்வாதத்தை யோபு சுதந்திரித்துக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கெட்டுப்போனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து யோபு 29ஆம் அதிகாரத்துக்கு நேராய் உங்களை நான் அழைக்கிறேன். யோபு 25க்கு உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 13வது வசனம் சொல்லுகிறது, கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது. கவனிங்க, 3 விதமான ஆசீர்வாதங்கள் யோபுவுக்கு வந்தது. 1, தேவனுக்கு பயந்ததினால் அவன் பெற்ற ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள். 3வது ஆசீர்வாதங்கள் கெட்டு போகிறவனுக்கு இருந்த ஆசீர்வாதம் என் மீது வந்தது. தேவனுடைய ஜனமே, 3வது ஒரு ஆசீர்வாதத்தை திருச்சபை மறந்து விட்டது. அதுதான் கெட்டு போகிறவனுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என் மீது வந்தது. தேவனுடைய பிள்ளையே, நீங்க வேத புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. வேதம் அற்புதமான சில காரியங்களை நமக்கு முன்வைக்கிறது. வேதம் சில காரியங்களை சொல்லும் பொழுது அதை திறந்த இருதயத்தோடு, கர்த்தாவே எனக்கு சொல்லும், கர்த்தாவே இவைகளை புரிந்து கொள்ள எனக்கு கிருபையை தாரும் என்று சொல்லி நீங்கள் திறந்த இருதயத்தோடு வசனத்தை வாசிக்க வேண்டும். யோபு 27:16 சொல்லுகிறது. யோபு 27:16 சொல்லுகிறது, அவன் புழுதியை போல பணத்தை குவித்துக் கொண்டாலும், மண்ணை போல் வஸ்திரங்களை சவதரித்தாலும், அவன் சவதரித்ததை நீதிமான் உடுத்துக்கொண்டு. கவனிங்க, அவன் சவதரித்ததை நீதிமான் உடுத்துக்கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுகிறான். அப்ப இது என்ன வித்தியாசமா இருக்குது? வேதம் இன்னும் இதற்கு அடிக்கோடு இருக்கிறது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காய் சேர்க்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளையே, கெட்டு போகிற ஆசீர்வாதங்கள் உன் மீது வரும் என்று வேதம் சொல்லுகிறது. யோபுவுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வந்தது. ஏசாயா 5:17 சொல்லுகிறது, பாழாய் போனவைகளை பரதேசிகள் அனுபவிப்பாங்க. பாழாய் போன நிலங்களை பரதேசிகள் அனுபவிப்பார்கள் என்று யோபுலே ஏசாயா 5:17 படிக்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவ ஜனமே, கெட்டு போருடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு வரும். கெட்டு போருடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு வரும். வேதம் சொல்லுகிறது. யோவான் 4:38 என்ற தொடர்ந்து வேத பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால், நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டாங்க, அந்த பிரயாசத்தின் பலனை நீங்கள்
பெற்றுக்கொண்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு முன்னால பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்துவானவரும் சிலுவையிலே நமக்காக பட்ட பாடுகளை சில பரிசுத்தவான்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை தூரத்தில் கண்டு நம்பி விசுவாசித்து அவைகளை அடையாமல் மரித்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் அவைகளை அடையும்படி கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தரால் அனுப்பப்பட்டிருக்கிறோம். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எனவே யோபுவுக்கு கெட்டுப்போனுடைய ஆசீர்வாதங்கள் வந்தது. ஆசீர்வாதம் வருவதனால் மனிதன் கெடுவதல்ல, கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் யோபுவின் மீது வந்ததாம். அதற்கு அவன் என்ன செய்தான் என்று வேதம் சொல்லுகிறதை திருச்சபை கவனிக்க வேண்டும். திருச்சபையானது இவைகளுக்கு மிகுந்த கவனங்களையும் செலுத்த வேண்டும். கவனிங்க, 13வது வசனம் சொல்லுகிறது. யோபு 29:13 அவன் சொல்றான், கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மீது வந்தது. அதற்கு ரெண்டு பொருள் தேவை. ஒன்னு சேரிட்டி, விதவின் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணினேன், நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். ஹல்லேலூயா. நான் அநியாயக்காரருடைய கடவாய்ப்பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்கள் இருந்து பிடுங்கினேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, 20வது வசனம் சொல்றான் பாருங்க, 19 கவனிங்க. என் வேர் தண்ணீர்கள் ஓரமாய் படர்ந்தது. எப்படி கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்கள் நீர்க்கால்களில் ஓரமாய் நாட்டப்படுகிறார்களோ அப்படியே சேரிட்டி குணமுடைய, கிவிங் குணமுடைய மனிதர்களுடைய வேரும் தண்ணீர்கள் ஓரமாய் படரும். என் கிளைகள் மேல் பனி முழுவதும் தங்கிற்று. உங்கள் சந்ததியின் மீது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தங்கும். என் மகிமை என்னில் செலுத்தோங்கி என் கையிலுள்ள என் வில் பலன் கொண்டது. எனக்கு செவி கொடுக்க காத்திருந்தார்கள், என் ஆலோசனை எல்லாம் கேட்டு மௌனமாயிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மலைக்கு காத்திருக்கிறது போல எனக்கு காத்திருந்து பின்மாரிக்கு ஆசை உள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கெட்டுப்போனுடைய ஆசீர்வாதத்தை யோபு பெறுவதற்கு முதல்ல அவனுக்கு என்ன இருந்தது? கொடுக்கிற குணம் இருந்தது. இரண்டாவது, இந்த கெட்டுப்போனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மிக முக்கியமான ஒன்றை வேதம் சொல்லுகிறது. யோபு 29:2 வாசிக்கிறேன், 1 படிக்கிறேன். பின்பு யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். கவனிங்க, இதுதான் மேட்டர். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது. கவனிங்க, இது கெட்டுப்போனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு ரகசிய செய்தியை தேவன் யோபுவுக்கு சொல்லிக் கொடுத்தார். தேவனுடைய பொதுவான செய்திகள் ஒன்று இருக்கிறது, எல்லோருக்கும் பொதுவான தேவனுடைய செய்திகள் இருக்கிறது. ஆனால் யோபுவுக்கு தேவன் தனது ரகசிய செயலை சொன்னார் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த ரகசிய செயல் என்ன என்றால், இந்த பொருளாதாரத்தை குறித்த ஆசீர்வாதம் தான் ரகசிய செயலாக இருந்திருக்கிறது. அப்ப கெட்டுப்போனுடைய பணம் உனக்கு அருளப்பட்டிருக்கிற ஒரு வெளிப்பாட்டை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த வெளிப்பாடு அவனை நிரப்பினது. இதுதான் தேவனுடைய ரகசிய செயல். நீங்க வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளையில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் இன்னும் தொடர்ந்து சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தமது வழியை போதிப்பார். கவனிங்க,
அவனுக்கு தனது வழியை போதிப்பார், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தேவன் தனது வழிகளை போதிக்கிறாராம். அது என்ன வழி? ஃபர்ஸ்ட், அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். இரண்டாவது, அவன் சந்ததியார் இந்த பூமியை சுதந்தரிப்பாங்க. தேவ ஜனமே, நீ பரலோகம் போவதற்கு முன்பதாக இந்த பூமி உன்னுடையதாக வேண்டும். இந்த பூமி உணவாக வேண்டும். ஆதாம் விழுந்து போனதை, ஏமாற்றப்பட்டதை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பறித்து கொண்டபடியால் இந்த பூமி உன்னுடையதாகும். இந்த பூமி உன்னுடையதாகும். நீ அநேக இடங்களை வாங்குவாய், அநேக வீடுகளை வாங்குவாய், அநேகத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வாய். இந்த பூமி உன்னுடையதாக வேண்டும் என்பது தேவ திட்டமாய் இருக்கிறது. அந்த திட்டம் நிறைவேறும். கெட்டு போன ஆசீர்வாதம் என்மேல் வந்தது என்று யோபு சொல்ல இரண்டு காரணங்களை வேதம் சொல்லுகிறது. ஒன்று, அதை குறித்த வெளிப்பாடு. அவன் ஆஸ்தி எவ்வளவுதான் சம்பாதித்தாலும், அவன் எவ்வளவுதான் சேர்த்து கொண்டாலும், நீதிமான் உடுத்துக்கொண்டு அவன் பணத்தை பங்கிடுவான் என்று யோபு சொன்னான். அதோடு மாத்திரமல்ல, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ரகசிய செயல் என்ன? உன் ஆத்மா நன்மையில் தங்குவது. தேவனுடைய ரகசிய செயல் என்ன? உன் சந்ததியார் இந்த பூமியை சுதந்தரிப்பது. வேதம் சொல்லுகிறதை கேட்போமா? வேதம் சொல்லுகிறதை கேட்போமா? அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருங்க வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். பொருளாதாரத்தை குறித்த தவறான எண்ணங்கள் இருளுக்கு சமமானவைகள். ஆசீர்வாதங்களை குறித்த தவறான எண்ணங்கள் இருளுக்கு சமமானவைகள். அவைகளை அவன் கடந்து போனானாம். தேவனுடைய ரகசிய செயலின் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். வெளிப்பாடுகள் தேவனோடு உங்களை இணைக்கிறது. என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். தேவன் ஒரு மனிதனோடு இருப்பாரே ஆனால் பிள்ளைகள் சூழ்ந்திருப்பார்கள். பிள்ளைகளை எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கை கர்த்தர் வைக்க மாட்டார். உன் கையை எதிர்பார்த்து பிள்ளைகள் இருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. என் பாதங்களை நெய்யினால் கழுவினேன். கண்மலையிலிருந்து எனக்காக என்னை நதி போல் ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். தேவன் இருக்கும் வாழ்க்கை செல்வ செழிப்புடன் இந்த வாழ்க்கையாக இருக்கிறது. நான் பட்டண வீதியால் வாசலுக்கு புறப்பட்டு போய் வீதியிலே நாசனங்களை போடும் பொழுது வாலிபர் என்னை கண்டு ஒளிந்து கொள்வார்கள், முதியோர் எழுந்து நிற்பார்கள், பிரபுகள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடு ஒட்டி கொள்ளும். என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது. முறையிடுகிற ஏழையும் திக்கற்ற பிள்ளையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். கவனிங்க, கெட்டு போகிறனுடைய ஆசீர்வாதம் என் மீது வந்தது. திருச்சபை இவைகளை கவனிக்க வேண்டும். தேவன் இதற்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு அருளுகிறார். தேவனுடைய பிள்ளையே, கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதங்களுக்காய் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். எனவே இவளை கவனியுங்கள். இவைகள் நமக்கு தேவை. உன் பிள்ளைகள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். உன் ஆத்துமா நன்மையில் தங்கும். இவைகள் தேவனுடைய ரகசிய செய்தியாக இருக்கிறது. நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். சபையானது யோபு 3 விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். ஒன்று, தேவனுக்கு பயந்ததினால் அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். யோபு 1ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 வசனங்கள். இரண்டாவது ஆசீர்வாதம், அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். யோபு 42, 9 தொடர்ச்சியான வசனங்கள். யோபு 29 கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மீது வந்தது. இவைகளையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். இவைகளையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதற்கு 2 காரியங்கள் யோபு செய்தான். ஒன்று, அதை குறித்த வெளிப்பாடு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு இல்லாத ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் யோபு கொடுத்தார். அது ரகசிய செய்தி என்று சொல்லுகிறார். அது ரகசிய செயல் என்று சொல்லுகிறார்.
இது எல்லோருக்கும் புரியாது, எல்லோருக்கும் புரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய ரகசிய செயல் அது. இரண்டாவது, இந்த வெளிப்பாடை அவன் பெற்றுக்கொள்வதற்கு கருணை உள்ளம் கொண்டவனாயிருந்தான். இவ்விதவையின் இருதயத்தை குளிர பண்ணினான். முடவனுக்கு காலாக குருடனுக்கு கண்ணாக இருந்த யோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்றைக்கும் வாழ்க்கையிலும் இவைகள் சம்பவிக்கும். இயேசு உனக்காக சிலுவையிலே பலியாயிருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர் சிலுவையிலே பலியானார். நாம் ஜெபிப்போமா? யோபுவின் 3 ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். 1, கர்த்தருக்கு பயந்ததினால் வந்த ஆசீர்வாதம். 2, இரட்டிப்பான ஆசீர்வாதம். 3, கெட்டு போக இருந்தவனின் ஆசீர்வாதம் யோபுவுக்கு வந்தது. தேவனுடைய ஜனமே, உனக்கும் அப்படி சம்பவிக்கும். அதை குறித்து விரும்பு. வீடுகளை வாங்க விரும்பு, நிலங்களை வாங்க விரும்பு, பொருளாதார செழிப்பை விரும்புங்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாட்களில் நீதிமான் செழித்திருப்பான். இது கர்த்தருடைய நாள். எனவே இந்த நாளிலே நீதிமான் செழித்திருப்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. நாம் ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த தேவனாகிய கர்த்தாவே, யோபுவின் வாழ்விலே கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனே, நாங்கள் ஆண்டவரே கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவைகள் இயேசுவின் நாமத்தில் எங்கள் மீது வந்து எங்களுக்கு பலிப்பதாக. ஆசீர்வதித்தருளும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க தொடர்ந்து என்னோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் 95 430 44 22 9 என்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இதே எண்ணுக்கு நீங்கள் சிறப்பு காணிக்கைகளை அனுப்ப விரும்பினால் நீங்கள் அனுப்பலாம். இதனுடைய விவரங்கள் கீழே வரும். நான் தேவன் நம்மோடு என்ற திருச்சபையை ஈரோட்டில் நடத்தி கொண்டிருக்கிறேன். நீங்கள் வேறு சபைக்கு போகாதிருந்து அல்லது சபை எங்கன்னு தெரியலன்னு நீங்க விரும்பினால் தொடர்ந்து கீழ்கண்ட தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு விவரங்கள் அறிவிக்கப்படும். தேவன் நம்மோடு திருச்சபை, பள்ளிப்பாளையம், அக்ராகரம், இபி ஆபீஸ் ரோட்ல இருக்கு. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பித்து 11:30க்கு ஆராதனை நிறைவு பெறும். வெள்ளிக்கிழமை காலையில் ஆசீர்வாத ஜெபங்கள் 10 மணிக்கு தொடங்கி 12 மணிக்கு முடியும். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேத பாடம் தொடங்கப்படும். விருப்பமுடையவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன்.